உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். கும்பராசி என்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. இதனால இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் வருமானமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சில வாய்ப்புகள் வரும். வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்கு, வாய்ப்புகள் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். கும்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கலசம். அந்த கலசம்ன்றது எவ்வளோ ஒரு உச்சத்துல ஒரு உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ அதே மாதிரிதான் இந்த கும்பராசி என்பர்களும் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். இவர்களினுடைய போராத நேரம் எல்லா இடத்துலயும் அவமானம், தேவையில்லாத கௌரவ குறைச்சல், அடுத்து பாத்தீங்கன்னா தன்மானத்திற்கு உண்டான சில விஷயங்கள்ல பாதிப்பு, சுயமரியாதை இழப்பு, இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்திற்குமே ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அது எல்லாத்தையும் நெருங்கிக்கிட்டு தான் இந்த கும்பராசி என்பர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்வை நோக்கி தான் நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காதது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டீங்க. அந்த அனுபவிக்காத விஷயங்கள் வெளியில கூட சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாயை திறந்து இவர்களினுடைய கஷ்டத்தை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வேற எந்த ராசி என்பவர்களுக்கும் வராது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாதிப்புகளினுடைய தீவிரம் அப்படின்றது இந்த மே மாதத்துல இருந்து குறைய தொடங்குமே தவிர அதிகரிக்காது. ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு இத மாதிரியான சில பதட்டங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. என்னடா இது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து அதனுடைய தாக்கம் குறைய தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி இரண்டும் சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அந்த மாற்றம் வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரியான 4 விதத்திலையும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மே மாத இந்த கும்பராசி என்பவர்கள் இவர்களினுடைய வளர்ச்சி பாதையை நீங்க தீர்மானம் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள் தான். அந்த உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரப்போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இதனால் வரைக்கும் ஒரு உயர் பதவிக்காக நீங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த ஒரு வளர்ச்சியை, நல்ல ஒரு அங்கீகாரத்தை, நல்ல ஒரு பேரும் புகழையும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கரெக்டா ஒரு 2 மாதத்துல குரு மாறிடுவாரு. மாறின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைகள் மூலமாக உயர்ந்த அங்கீகாரங்கள் முழுமையாக கிடைக்கும். அதை நீங்க இந்த மே மாதத்துல இருந்து செய்ய ஆரம்பிக்க போறீங்க. இப்ப மே மாதத்துல எனக்கு உயர் பதவிகள் கிடைக்குமா அப்படின்னா அதற்குண்டான ப்ரப்போசல் தான் நீங்க இப்ப வைக்க போறீங்களே தவிர முழுமையாக அதை அடைவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கரெக்டா இன்னும் ஒரு 2 மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் மனம். குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக நிறைய கடன் வாங்கியாச்சு, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக சொத்துக்கள் வாங்கியாச்சு. அது எல்லாத்தையுமே என் தலைமையில சுமந்துதான் நான் இருக்கிறேன். அதாவது முதுகு மேல சுமைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கும்பராசி என்பர்கள் தான். ஒரு பொதியை சுமக்கிற அளவுக்கு இவர்களினுடைய கடன் சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறாங்க. மாசம் ஆனா ஒரு 50,000 இருந்து 75,000 வரைக்கும் இவர்களுக்கு கடனே இருக்கும். அதுக்காகவே நான் சம்பாதிக்கணும், எனக்கு அதற்குண்டான வருமானங்கள் வருமா? அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 75 and above
அந்த இயர்ல பிறந்தவங்க. 1975 டு 80ஸ்குள்ள பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையில ஒரு சிக்கலான ஒரு அமைப்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலை இருக்குமா, இருக்காதா, இந்த வேலையினால எனக்கு பாதிப்புகள் ஏற்படுமா, இந்த வேலையை வச்சுதான் நான் நிறையவே பிளான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பதற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து குறைய தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். ரொம்ப வேலையில சிக்கல் இருக்கு அப்படின்னா தாராளமாக ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கலாம். இடமாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி, ஒரு தொலைவுக்கு போகிற மாதிரி, ஒரு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரியான சில அமைப்புகளை பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வரன்கள் பாக்குறதுல நிறைய ஏமாற்றங்கள், அதாவது காதலும் தோல்வியா இருக்கும், அரேஞ்சு மேரேஜும் தோல்வியா இருக்கும். இந்த மாதிரியான கொடுமை யாருக்காவது இருக்குமா? இது நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு தான். காதல் செஞ்சேன், அதுல தோல்வி, சரின்னு சொல்லிட்டு வீட்டுல திருமணம் செஞ்சு வச்சாங்க, அதுலயும் தோல்வி. இப்போ எனக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இதுதான் இவர்களினுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த மே மாதத்துல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு 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 பகுதியாகவாவது உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அததான் இந்த கும்பராசி என்பவர்கள் அதிகப்படியாக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்காகவும் உழைச்சாச்சு மேடம், எனக்கு உண்டான வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையாக 100% இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இன்னும் என்னென்னலாம் செய்யறதுக்கு எங்களுக்கு காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல கவனமாக இருக்கணும். சில கும்பராசி என்பவர்கள் இவர்களினுடைய ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். இந்த அளவுக்கு இந்த வீழ்ச்சியை இவர்கள் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நிறைய கடன் வாங்கி வீடை வித்து எல்லாத்தையும் வித்து அந்த ஷேர் மார்க்கெட்ல அப்படி போய் பணத்தை போடணுமா, அது எல்லாத்தையுமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சேமிப்பை ஃபுல்லா கரைச்சிட்டு தான் வெளியில போவாரு. இன்னும் அதுக்கு ஒரு வருடங்கள் இருக்கு. தயவு செய்து உங்களுடைய சேமிப்புல இருந்து எந்த காசையும் எங்க ஒரு மூலதனத்தையும் போடாதீங்க. உங்களுக்கு எக்ஸஸா இருக்கு, எனக்கு இந்த சேமிப்பு எல்லாம் போக இந்த அமௌண்ட் எக்ஸஸா இருக்குன்னா அதை நீங்க ஒரு நாள் பார்த்து போடுங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போடுங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய வெளிநாட்டுல வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குடும்ப தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல கீழ்கண்ட இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பி அதற்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேருவது நல்லதில்லை. அது ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமா சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத ஒரு
2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் வந்து இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக வந்து ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வரும். பங்குதாரருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்புல இருக்கிறனால, அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் ராசியாதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வர்றதுனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லதுதான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ராசி அதிபதி வந்து ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ராசிதிபதி ராகுவோட இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல இருந்து நீங்க விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமம்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவரா எக்ஸைட் ஆகிறது, ஓவரா கோவப்படுறது அல்லது ஓவரா பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளை போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில நாம போட்டு அதுல எது மாற உங்களுடைய லக்னம் இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா, திக்பலமா எப்படி இருக்கு, நீங்க வந்து கும்பராசியில சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேத்த மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்ப பிரசன்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அபாய்ட் பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ வந்து குழந்தை பேரு எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்துல எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ வந்து நல்லாவே கடனை அடைத்து பணம் வந்து கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு வந்து போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா அவர் முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம் லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமா போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி
லைனில் நம்ம போனோம்னா நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணுமா, அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலையா, வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசன்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளோட முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில் நம்ம என்ன மாதிரி தசா வருது, எந்த டைமில் நம்ம பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் வந்து நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். கும்பராசி, கும்ப லக்னம் இவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. அதாவது 5-6 வருஷம் சனி பயிற்சி போயிட்டுருக்கு, ரொம்ப டஃப்பு தான். ஆனால் குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருந்ததுனால இந்த ஒரு வருஷம், முக்கியமாக கடைசி 6 மாதம் நீங்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க பாருங்கள், லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஒரு ஹோப் கிடச்சிருக்கும் லைஃப்பில். அதாவது இந்த 5 வருஷம் எப்படி போயிருக்குன்னா ஒரு ஹோப்பே இல்லாமல் போயிருங்க. அட போடா என்னடா வாழ்க்கை, எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு எனக்கு யாரும் வந்து செய்யலை, என் குடும்பத்தில் இருக்கவங்களையும் வந்து எனக்கு செய்யலை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு வரலை, விரக்தியில் இருந்திருப்பாங்க. ஆனால் கும்பம் எப்படின்னா கடைசியில் யார் வந்தால் எனக்கு என்ன, நான் இருக்கேன், என் சொந்த காலம் நான் உடச்சி நான் முன்னேறுவேன் அப்படின்றவங்க இந்த 6 மாதமும் அதே மாதிரி தான் அவங்களே விழுந்து எழுந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் இதுக்கப்புறம்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இன்னும் நம்மளுடைய நியூ இயர் புத்தாண்டு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்குலாம் சூப்பராக சொல்லியிருப்பேன். ஏன்னா சனி பகவான் அங்கேருந்து மூவ் ஆகிட்டாரு, இந்த வருஷம் எண்டில் ராகு பகவான் மூவ் ஆகிடுவார். இவங்களுக்கு தான் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களை டேரெக்டாக பார்ப்பாருங்க. அடுத்த ஜூன்லலாம் உங்களோட தனஸ்தானத்துக்கு போவார், காசு கொஞ்சம் நம்ம கையில் வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய நிறைய தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அதனால் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து இப்போவே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வேலை, ஏன்னா அப்ரைசல் டைம் இந்த மாதம் விட்டுட்டிங்கன்னா சில கம்பெனிகளில் 6 மாதத்துக்கு தடவை அப்ரைசல் நடக்கும், நிறைய கம்பெனிகளில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த மாதம் விட்டிங்கன்னா இதோட அடுத்த மே வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும், கஷ்டம். அதனால் யாராவது ப்ரமோஷனுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சனி பயிற்சி நடக்குது, அவ்வளோ சீக்கிரம் வருது கஷ்டம். ஆனால் அப்ரைசல் நல்ல சேலரி இன்க்ரீஸ்க்காவது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ. நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு 1000 ரூபா மாதம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பெரிய விஷயம். நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள், 100 ரூபா வந்தாலே போதும் சாமி அப்படின்னுவாங்க. அதனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் நல்லது தான். அதனால் சேலரி இதுக்கு வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். இது ஒன்று உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது அடுத்து பிஸ்னஸ். கும்பம் இந்த 5 வருஷத்தில் நஷ்டம் எனக்கு அது எல்லாத்தையும் சொன்னால் அப்புறம் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறதெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கும்பம். அவங்களாம் இப்போ தான் இந்த 6 மாதமாக தான் பிஸ்னஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட்டுன்னு கண்ணில் பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டையும் எடுத்து பழைய கடனை தான் அடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டஃப் பீரியட். ஆனால் பிஸ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், இறங்கி ஆடுங்க, அவ்வளோதான். நம்ம டைம் வந்து நல்லா மாறிக்கிட்டே இருக்குது, நம்ம டைமு ரொம்ப நல்லா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இறங்கி ஆடுங்க, ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து லவ் அமையில நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வந்து காமராசின்னு ஒரு 3 இருக்குது. காமராசி அதில் கும்பம் 1. இவங்களுக்கு வந்து ஆசை நிறைய இருக்கும் மனசில். ஓகே, இவங்க வந்து வெளியே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியரோட ரொம்ப ஜென்டல் பிஹேவியர் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இல்லை அப்படி எனக்கு ஒரு தடவைலாம் ஒரு அம்மா வந்து பக்கமாக எழுதியிருந்தாங்க கமெண்ட்லேயே,
எங்கள் ஹஸ்பண்டு கும்பம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப மோசம் ஓன்னு சொல்லிட்டு சரி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து சில குணாதிசயங்கள் மாறும், அவங்க கட்டத்தை பொறுத்து நிறைய மாறும். இன்னொன்று அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் எதனா டாமினேட் பண்ணி கூட அவங்க ஒரு கஷ்ட நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அப்படியே சில ஜாதகங்கள் வந்திருக்கு சரிங்களா. ஆனால் பொதுவாக கும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆசை வந்து அவ்வளோ இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்ட மாட்டாங்க சரிங்களா. ஸோ லவ்லாம் செட் ஆகணும்னா தாராளமாக இப்போ பண்ணலாம். இவங்களை வந்து மகப்பேருக்கு ரொம்ப மெயினாக மகப்பேருக்கு ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சனிப்பயிற்சி அப்போ தள்ளி போகிறது, அதுவும் உங்களுக்கு வந்து கும்பம்லாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சில ராசிகளுக்கு வந்து இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கும்பம் அப்படி கிடையாது. கும்பம் வந்து அந்த பானை மாரி, பானை பார்க்க பெருசாக அழகாக இருக்கும், ஆனால் ஒரு கல் எடுத்து அடித்தா போட்டுன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக பாருங்கள், ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதம் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது காசு. யார்கிட்ட கொடுக்குறேன், யார்கிட்ட வாங்குகிறேன். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா, கடன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தியோடு வழிபடலாம். ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபடலாம். சிவன் பார்வதியை வழிபடலாம். சனிக்கிழமைகளில் குளிகை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. பள்ளியறை பூஜைக்கெலாம் வந்து தூபம் தொடர்ந்து வாங்கி கொடுக்குறது நல்லது. வீட்டில் தூபம் போட போட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் 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 நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள் சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படி ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம் சரிங்களா. பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்கிறேன் வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க.
அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உட்காந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளமுடன்.